முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் நாட்டின் பல்வேறு கட்சித் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தேசத்தின் அடையாள சின்னமாக திகழ்ந்தவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழகத்தின் சமூக பொருளாதார உயர்வுக்காக தமது வாழ்வையே அர்ப்பணித்தவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தனி சிறப்புமிக்க தலைவரை தேசம் இழந்து நிற்கிறது என்றும் குடியரசுத் தலைவர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்கள் கனவை நிறைவேற்றும் தலைவராக முதலமைச்சரை மக்கள் பார்த்தனர் என குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மறைவு ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், அவரது மறைவால் இந்திய அரசியலில் மிகப்பெரும் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மக்களின் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மறைவு பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏழை மற்றும் அடித்தட்டு மக்களுக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெண்கள் சமூக பொருளாதார அதிகாரம் பெறுவதற்கான அடையாளமாகவே திகழ்ந்தார் என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் திரு ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மிகப்பெரும் தலைவரை நாம் இழந்து நிற்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த பெண்மணி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்றும், அவரது இழப்பு தமிழகத்திற்கு பேரிழப்பு என்றும் முன்னாள் பிரதமர் திரு தேவே கவுடா தெரிவித்துள்ளார். தமிழக மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்றும், முதலமைச்சரின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இலங்கை அதிபர் சிறிசேனா தெரிவித்துள்ளார். மக்களின் முதல்வராக திகழ்ந்தவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சர் திருமதி மெஹ்பூபா முப்தி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சார்பில் அதன் செயலாளர் அஜய் ஷ்ரைக் இரங்கல் தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்திலும் இலங்கை வடமாகாண சபையிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு அமெரிக்கா, பாகிஸ்தான், பிரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளும் இரங்கல் தெரிவித்துள்ளன. ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய தூதரகத்தில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சிட்னியில் கேசில்ட்ரி தெருவில் அமைந்துள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் நாளை காலை 10 மணி முதல் 3 மணி வரை அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. I am deeply sad at the sad demise of Jayalalitha ji. I knew her for all these years. She first entered into Rajya Sabha when I was the leader of the house around early 80s, I think 1983. Since then, on many occasions, I had interaction with her, and on all subjects concerning development and administration, she had a wonderful mastery over facts and theories. She is a fighter. Until the last moment, she fought. Madam Jayalalitha ji's demise is a big loss to the country. She was an able administrator, dynamic. She had conviction and courage. She has initiated so many reforms in the administration and also have taken up number of welfare measures for the poor. That's why Tamil Nadu people fondly call her as Amma. She was cooperating with the centre as and when required, while protecting the interest of the people of Tamil Nadu. She was with us on the national issues. That's why we have a natural liking and ideologically also. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு போராளியாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி போராளியாகவே முடித்திருக்கின்றார்கள். தமிழ் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு நன்மைக்காகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லா நிலைகளிலும் போராடி இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் போராட வேண்டிய விஷயங்களை நீதிமன்றத்தின் மூலமாக எடுத்துச் சென்றார்கள். களத்திலே போராட வேண்டிய விஷயங்களை களத்திலே எடுத்துச் சென்று போராடி இருக்கின்றார்கள். தான் எடுத்த அனைத்து விஷயங்களிலும் வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள். மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்கள் மனதிலும் நீங்காத இடத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய
பெண்களுடைய மனதிலே நீங்கா இடத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். Well, India has lost one of the shining stars. Is most unfortunately, I would like to say that she was most soft-spoken politician in the country, and yet she was a great administrator and famous for her poverty alleviation programs. I think she will be always remembered for her good work she has done for the people of Tamil Nadu. Jayalalitha ji has been a great inspiration to many women leaders across the country. She never left the path that she wanted to go on, and that I believe is a true inspiration for anybody who's in politics and who wants to stay and be there in the politics.